இயேசுவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. தேவ சத்தத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். 383வது பக்கம், 383வது பக்கம். யாவரும் தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துள்ளாமேன்னு சொல்லுங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாக ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். எல்லாரும் சொல்லுங்க, இது தாவீதின் கொள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீதை அடிக்க செயல்பட்டார்கள். தாவீதை நோக வைத்தார்கள். சோத்திரம். தாவீதுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் தன் ஜனத்தில் இருந்த எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் இவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். பிரைஸ் தி லார்ட். தாவீது அவை எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு வந்தான். அதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்தான் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அமலேக்கியர் என்கிற ஒரு சத்துரு கூட்டம் தாவீதும் அவன் ஜனங்களும் இல்லாத சமயத்தில் அவங்க தேசத்தில் புகுந்து அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் குடும்ப நபர்களையும் எல்லாரையும் அவர்கள் அபகரித்து கொண்டு போன காரியத்தை நாம் இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கு எப்படி தாவீதுக்கு நடந்ததோ, அன்றைக்கு எப்படி தாவீதோடு இருந்த ஜனங்களுக்கு நடந்ததோ, அது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பல அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? நமக்கு தெரிந்து சில கொள்ளைகள் போயிட்டு தான் இருக்கு. நமக்கு தெரிந்து பல இழப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியாத அல்லேலூயா நமக்கு கண்கள் மறைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்படுகிற சில காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவர்மெண்ட் நம்ம கணக்கில் இருந்து எவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான்னு யாருக்கா தெரியுமா? டெய்லியும் நம்முடைய கணக்கிலிருந்து பல காரியங்கள் நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம உழைக்கிறது, நம்முடைய பிரயாசங்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி போயிட்டு தான் இருக்கு. நம்ம நினைக்கிற பேங்க் ரொம்ப சேஃப்டி, ரொம்ப பாதுகாப்பு, ஸ்டேட் பேங்க் ரொம்ப பாதுகாப்பு, கனரா பேங்க் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பல பல பேங்க்களை சேர்த்து வைக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாம பல சுரண்டல்கள் சில கொள்ளையடித்து போயிட்டு தான் இருக்கு. நம்முடைய சில அது போயிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நான் இப்படி ஒரு நியூஸ் கேட்டேன். போன்ல தான் இப்படி நியூஸ் கேட்டேன். நம்ம அந்த ஜிபேல யூஸ் பண்றோம் பாருங்க, அது ரொம்ப ஈஸி நினைக்கிறோம். போன்பேல இருந்து டபக்க நமக்குன்னா அல்லோ சில்லறையில இருந்து பெருசுல இருந்து பெரிய நோட்ல இருந்து சின்ன நோட்டு வரைக்கும் என்ன செய்தான் ஈஸியா என்ன செய்யலாம் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆனா அதுல ஏகப்பட்டது நம்மளுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம எடுத்து அக்கௌண்ட் செக் பண்ணும் பொழுது அமௌண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் அடிக்கடி செக் பண்ணுவேன். சோத்துறோம். ஆனா அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படி காணாம போகுதுன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு முறை நீங்க அனுப்பும் பொழுதும் அது ஒவ்வொரு பைசாவா போகலாம், 10 பைசாவா போகலாம், 1 ரூபாயா போகலாம், அது போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் நம்மை கொள்ளையடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தாவீது அவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான்.
பல நாட்கள் அவன் கண்ணீர்கள், பல நேரத்தில் அடித்த கண்ணீர்களுக்கு அவன் சீக்கிரத்தில் அவைகள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வந்தான். ஜனங்கள் சொல்றாங்க, இது தாவீதின் கொள்ளை. அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது எங்களுடையது போயிருச்சே அப்படின்னு தாவீதை அடிக்க ஓங்கினார்கள். தாவீதுக்கு விரோதமா செயல்பட்டார்கள். என் மனைவி போயிட்டா, என்னுடைய ஆசீர்வாதம் போயிருச்சு, என்னுடைய அவன் தானியங்கள் போயிருச்சு, என்னுடைய நன்மையெல்லாம் போயிருச்சு என்று ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமா செயல்பட்டாங்க. இப்ப தாவீது அவைகள் எல்லாம் திருப்பின உடனே இப்ப ஜனங்கள் சொல்றாங்க, இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் ஆசீர்வாதம், இது தாவீதின் நன்மை என்று ஜனங்கள் அங்கே ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதமும் இன்னைக்கு சத்ருவின் கரத்தில் இருக்கிறது. சோத்திரம். நம்ம சம்பாதிப்பதெல்லாம் இன்னைக்கு சத்ரு சுகமா சாப்பிட்டு இருக்கான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம சம்பாதிக்கிற பல நன்மைகள் எல்லாம், ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு அந்நியர்கள் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம நிம்மதியா சாப்பிட முடியல, ஆனா நம்ம கிட்ட இருந்து அடிச்சு பிடிங்க நம்ம நிம்மதியா சாப்பிடுறான். சோத்திரம். அல்லேலூயா. நீங்க இந்த அமலேக்கியர் குறிச்சு நீங்க பல இடங்கள்ல வாசிக்கலாம். நான் அதை குறிச்சு ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சோத்திரம். அமலேக்கியருடைய 5 காரியங்களை நான் உங்களோடு பேசியிருக்கேன். சோத்திரம். அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா, அவங்க சம்பாரிச்சு வச்சிருந்த ஆடு மாடு, அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிற தானியங்கள் எல்லாவற்றையும் வந்து அவங்க கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்களாம், அபகரிச்சுட்டு போயிருவாங்களாம், எடுத்துட்டு போயிருவாங்களாம். அதை மீறி அவர்கள் ஒன்று செய்ய முடியாது, ஒன்னும் பண்ண முடியல. மீதியானியர்களும் அமலேக்கியரும் சேர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிதியோனுக்கும் அவன் சம்பாதித்து வச்சிருந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் வேலை செஞ்சு உழைச்சு வச்சிருந்ததை கூட அவங்க பிடிங்கிட்டு போயிருவாங்க, ஒன்று வைக்காம எடுத்துட்டு போயிருவாங்களாம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல கூட அங்கே வாசிக்கிற அமலேக்கியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யுத்தம் செய்து தங்களோடு இது எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு வேண்டி யுத்தத்துக்கு வர்றாங்க, யுத்தம் செய்ய வர்றாங்க. ஆனா அன்றைக்கு கர்த்தர் மோசேயையும் யோசுவாவை கொண்டு கர்த்தர் அங்க பெரிய வெற்றியை கொடுத்தார். அதனால அவங்க ஒன்று செய்ய முடியல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்ப நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பல முறை இந்த அமலேக்கியர்கள் வழி மறித்து அவர்கள் கொண்டு வந்து எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நீங்க அது வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அமலேக்கியர்கள் வந்து வழி மறித்த செய்திகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நம்ம சம்பாதித்த, நம்ம உழைத்த, நமக்குரியதை இன்றைக்கு சத்துரு எப்படியாவது அபகரிக்க விரும்புகிறான். பல நோய்களை கொண்டு வர்றான், பல உபத்திரவங்களை கொண்டு வர்றான், பல சட்டங்களை கொண்டு வர்றான், பல காரியங்களை கொண்டு வந்து நமக்குரிய எல்லாவற்றையும் அவன் அபகரிக்க பிளான் பண்றான். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6 கேஸ் வரும் அப்படின்னாங்க. ஒரு கேஸ் வர்றதுக்கு இன்னைக்கு 50 நாளுக்கு மேல வருது. அது பெரும்பாடு. போன் பண்றதுக்குள்ள நம்ம வர்ற பாடு இருக்க. சோத்திரம். நிறைய பேர் கேஸை கழட்டி ஓரமா வச்சுட்டாங்க. வடை வச்சு போடுற கடையில கூட எடுத்து ஓரமா வச்சுட்டு தீ மூட்டிட்டு வடை வச்சு சுடுறாங்க. ஹலோ அவன் சொல்லுங்க. 6 கேஸ் கிடைக்குமாம்ல? 6 கேஸ். முதல்ல ஒரு கேஸ் உருப்படியா கூடியா? முதல்ல 25 நாள்ல 30 நாள்ல ஒரு கேஸ் வாங்கிட்டு இருந்த எங்களுக்கு இப்ப 50 நாள் ஆக்கிட்டியா? ஹலோ ஆமென் சொல்லுங்க. முதல்ல நாங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் ஒரு கேஸ் வாங்குவோம், இப்ப 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் ஒரு கேஸ் வாங்க வேண்டிய நிலை வருது. நம்ம விசுவாச பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. சோத்திரம். 90 நாள் ஒருக்கா தான் அவங்க புக்கே பண்ணணுமா, அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு வருதோ தெரியல, 100 நாள் ஆக்கிடுறாங்க. பாருங்க நிலைமையை பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்குரியதை கொடுப்பதற்கு காசு கொடுத்தா வாங்குறோம், அதை கொடுப்பதற்கு இன்னைக்கு ஆமென் உலகம் ரெடி இல்ல. பல சூழ்நிலைகள் நம்மை ஆமென் நமக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நான் உங்களோட பிரசங்கம் பண்ண போறேன். கொள்ளையிட கொஞ்சம் தூரம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. அதான் தலைப்பு. கொள்ளையிட கொஞ்சம் தூரம். இதுவரைக்கும் நீ ரொம்ப
வேதனை அழுகையோடு எனக்குரியது எனக்கு வேண்டும் புலம்பி அழுதன காலங்கள் முடியப்போது. இன்னும் கொஞ்ச மணி நேரத்தில், இன்னும் கொஞ்ச தூரத்தில் நாம் ஜெயிக்க வேண்டிய, நமக்குரியதை எடுத்துக்கொள்ள, நமக்குரியதை சேர்த்து கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? ஒருவேளை இழந்திருக்கலாம், பல உறவுகளை இழந்திருக்கலாம், பல ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், பல நன்மைகளை இழந்திருக்கலாம், பல சுகத்தை இழந்திருக்க. நமக்குரியதை யாரோ ஒருத்தன் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டானே, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு தாவீதோடு புறப்படும் பொழுது, தாவீதோடு பயணப்படும் பொழுது நமக்குரியதை சுதந்தரிக்க, பெற்றுக்கொள்ள இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கானது வரப்போகிறது. இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் நமக்கானது வரப்போகிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உறவுகள் நம்மை பிரிக்கத்தான் பார்க்குது, சமாதானத்தை எடுத்துக்கொண்டு போகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை, சொத்து சுகத்தை, நமக்கு வர வேண்டிய சுதந்திரத்தை இன்னைக்கு நம்முடைய உறவுகள் நம்மை பிரித்து கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை மையப்படுத்தி சொல்றார், உனக்கு வர வேண்டியது சுதந்திரங்கள் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் சீக்கிரமாய் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரம் தான். அது உன் கையில கொண்டு வந்து கொடுக்க போற. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தரிசனம், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் உனக்கு தந்து கொடுக்க போகிறார். நீ சுதந்திரிக்க போற, பெற்றுக்கொள்ள போகிற. நல்ல கையை தட்டி ஐயோ ரீதரபரபரபரபலபா. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியம், நீ ஆசை ஆவலாய் அல்லேலூயா அழுது புலம்பின காலங்கள் முடிந்து நீ ஜெயிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு, பக்கம் வந்துருச்சு. கொஞ்ச தூரம் தான், கொஞ்ச தூரம் தான், கொஞ்ச தூரம் தான். நீ பட்ட பிரயாசங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இனி உன்னை விட்டு போக போகிறது. இனி நீ சுதந்தரிக்க போகிறாய். கொஞ்ச தூரம், கொஞ்ச தூரம், கொஞ்ச தூரம், கொஞ்ச தூரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்ப தாவீது அதையெல்லாம் சுதந்தரிச்சிட்டான், அந்த கொள்ளை அடிச்சிட்டான். எதெல்லாம் நம்ம கொள்ளையா போச்சோ அதெல்லாம் திரும்பி என்ன செஞ்சிட்டான்? அதற்கு இடையில நல்ல கவனிங்க, இதற்கு இடையில 5 விதமான காரியங்களை அவன் அனுபவிக்கிறான். அதை ஜெயித்தாதான் இந்த கொள்ளை உடைமைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். கொஞ்சம் தூரம் தான், அதான் அந்த தலைப்பு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் நமக்கான கொள்ளை, நமக்கான நன்மைகள், நமக்கான பரிசு, நம்ம எதிர்பார்த்து கொண்டு காரியம் கொஞ்சம் தூரம் தான். அந்த கொஞ்சம் தூரத்துல பல தடைகள் இருக்கு. ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி, ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி. சோத்திரம். ஆமா, அப்ப அந்த ஸ்பீடு பிரேக் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமா, நான் இப்ப கார் வைக்கிறேன் பாத்தீங்களா, 2 வீலர் மாதிரி இல்ல, கார் கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் தான். சோத்திரம். ஆமா, நிறைய கார் ஓட்டுற வல்லர்லாம் இருக்கிறீங்க. சோத்திரம். ஆமா, எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்பீடு பிரேக் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஆரம்பத்திலிருந்து எனக்கு இந்த ஸ்பீடு பிரேக் மேல என்னது பிரச்சனை. 2 வீலர்னா அது நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், அது எடுத்துட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. சோத்திரம். இந்த கார் ஓட்ட நாள்ல இருந்து எனக்கு இந்த ஸ்பீடு பிரேக் என்னது கொஞ்சம் பிரச்சனை. சோத்திரம். கடந்த நாள்ல நாங்க பெரிய போது போயிருந்தோம். சரி, அந்த ஏரியாலாம் கொஞ்சம் கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா ஊழியத்திற்கு கார் எடுத்துட்டு போனோம். இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக். பாஸ்டமா ஸ்பீடு பிரேக் கிட்ட வரும்போது சோத்திரம் சோத்திரம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. போகும்போது ஈஸியா போயிட்டேன், எப்படியோ ஒண்ணு மேனேஜ் பண்ணி அடிச்சு கிளப்பி வந்தாச்சு. ஆமா, கொஞ்சம் ஓட்டுனதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு ஸ்பிரிட் வரும் பாருங்க. அதான் நம்ம தான் பக்கா ஓட்டுறோம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமா கொடுத்து கொஞ்சம் வேகமா ஓட்டுறோம் பாருங்க, திடீர்னு ஸ்பீடு பிரேக் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பைக்ல இருந்தா டக்குன்னு கிளச் அமுத்தி டக்குன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் முடியும். காருங்க போது கொஞ்சம் நம்ம எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, தேட வேண்டியதா இருக்கு. அதை தேடி கீடு கரெக்ட் பண்றதுக்குள்ள வந்து டபார்னு அடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதை நீங்க ஸ்லோ பண்ணி எடுத்து அடுத்து மூவ் பண்ணி போறதுக்குள்ள கார் வேற ஆஃப் ஆயிரும். என்ன சொல்ல வரேன்னா, சில பாடுகள், சில சோதனைகள் ஈஸியா போலாம் நினைச்சா சில ஸ்பீடு பிரேக்கள் வந்து திடீர்னு சில ஸ்பீடு பிரேக் ஏறிடலாம், சில ஸ்பீடு பிரேக் நமக்கு ஆஃப் பண்ண வச்சிரும். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாஸ்டமா சொல்றாங்க,
நீங்க முன்ன இருந்ததுக்கு இப்ப நல்லாவே ஓட்டுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை ஜெயிக்கணும்னா சில ஸ்பீடு பிரேக் மாதிரி சில தடைகள் இருக்குது. அந்த தடைகளை நம்ம ஜெயிச்சுட்டா நமக்குரிய சுதந்திரத்தை கொள்ளைகளை ஈஸி அடிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் அதனால பாசமாடு சொல்லிட்டு இருக்கிறேன், இது பழைய வண்டி செகண்ட்ஸ்ல வாங்குறதுனால கொஞ்சம் என்னது அப்படி இப்படி எல்லாம் என்ன செய்தான் இருக்கும். இத ஜெயிச்சிட்டோம்னா சத்தமே இல்லாத வண்டி வாங்கிருவோம். அவன் சொல்லுங்க. சில விஷயங்களை நம்ம ஜெயித்து, சோதனைகளை ஜெயிச்சுட்டு, சில பாடுகளை ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு அது ஈஸி ஆயிரும். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு இந்த சில காரியங்களை ஜெயிச்சிட்டோம்னா சோத்திரம், நமக்கு முன்னாடி ஈஸியா லகுவா சந்தோஷமா ஒரு ஆசீர்வாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சில இந்த தடைகளை நம்ம ஜெயிக்கணும். நான் 5 விதமான கூட்டத்தை குறித்து பேச போறேன். சோத்திரம் கவனிங்க. இந்த கொள்ளையிட போகிற இந்த காலத்துக்குள்ள சில மனிதர்களை, சில ஆவிகளை, சில கிரியைகளை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டா நம்ம அந்த கொள்ளைகளை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் கூட்டம் வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம். நாம் பைபிளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நல்ல வார்த்தையை கவனிங்க. தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். மைக் எடுத்து கொடுங்க. சுட்டெரித்து சிறைபிடித்து பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அந்த மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தங்கள் மனைவியும் தங்கள் குமாரரும் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். முதல் கூட்டம் கள்ளவர்களின் கூட்டம். எல்லாரும் சொல்லுங்க. கள்ளர்னா யாரு? கள்ளர்னா யாரு? திருட. திருட எப்ப வருவான்? திருட எப்ப வருவான்? தம்பம்பதிக்கு போனா எல்லாம் விழிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டே கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு போவானா? எப்படா இந்த தம்பமதி மக்கள் தூங்குவாங்க அப்பதான் என்ன செய்வான்? எப்படா இவங்க இல்லாம இருப்பாங்க? நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், நீ வர மாதிரி நினைச்சிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப இந்த ஆனமலை மக்க தூங்குவாங்க, எப்ப இந்த ஆனமலை மக்க வீட்டை பூட்டிட்டு போவாங்க, எப்ப ஆள் இல்லாம இருக்கும் அப்ப பார்த்துதான் இந்த கள்ளவன் வருவான். திருடன் வர்ற நேரமே ஆள் இல்லாத நேரத்துலதான். அப்ப இந்த அமலேக்கியனுக்கு அவன் நான் வச்சிருக்கிற பேரு கள்ளன். சொல்லுங்க. அவன் குள்ளனா இருந்தானே தெரியல, நான் வச்சிருக்கிற பேர் அவன் கள்ளன். ஆள் இல்லாத நேரத்துல, இவர்கள் யுத்தத்துக்கு போன நேரத்துல, இவர்கள் யாருமே ஊர்ல ஆம்பளைகளே இல்லாத நேரத்துல, பெண்களும் பிள்ளைகளும் அவன் இருந்த நேரத்துல அவர்கள் புகுந்து எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டாங்க, சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து அழகா ஒரு வசனத்தை சொல்றார். சோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தமா ஒரு ஆள் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவே சொல்றார், கள்ள எப்ப வருவானா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும். என்ன பேரு சொல்றார் ஆண்டவர்? அவன் ஜிப்பா போட்டு கூட வரலாம், பைபிளை தூக்கிட்டு கூட வருவான், வேறு வழியா வர்றவன். ஆள் இல்லாதப்ப வர்றவன், பாஸ்ட் இல்லாதப்ப நுழையிறவன், பொம்பளைகளா இருக்கும் போது நுழையிறவன். ஆமென். கவனம் குறைவுகள் இருந்த நேரத்துல உள்ள புகுந்து அவன் கொள்ளைக்காரனா இருக்கிறான். கள்ளனும் கொள்ளைக்காரனா இருக்கிறான். நெட்டைன நம்பலாமா, குட்டைன நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. அல்லேலூயா. யார வேணா நம்பு, கள்ளனை மட்டும் நம்பிடாத. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான்.
ஆட்டு தொழுவத்துக்குள்ள வந்து கொள்ளையடிப்பான். இவன் ஆட்டு தொழுவத்துக்குள்ள மட்டும் வரல. இன்னொரு வசனத்துல வாசித்தீங்கன்னா லூக்கா 19ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படுகிறது, ஆனால் நீங்களோ அதை கள்ளர் கொகையாக்கிட்டீங்க. கள்ளர்களுக்கு, திருடர்களுக்கு மறைவிடமாக அல்லேலூயா அவர்களை பாதுகாக்கிற இடமாய் நீங்க மாத்திட்டீங்க. எல்லாரும் கள்ளர்களா வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். சபையை பார்த்து சொல்றார், ஜெப வீட்டை பார்த்து சொல்றார். சோத்திரம். அப்ப இந்த கள்ளனை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கள்ளன் எப்படி வருவான்? கள்ளன் எப்படி வருவான்? மெயின் கேட் வழியா என்ன செய்ய மாட்டான், பின்வழியா தான் வருவான். இந்த பின்வழியில் வர்றவன பெடர் கேட்டுச்சு துரத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லும் பொழுது, எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமா இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆம், என் வாசல் வழியா யார் பிரவேசிக்கிறானோ அவனுக்கு ஆமென் அல்லேலூயா அவன் மேய்ச்சலை, ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை அவன் கண்டடைவான். அப்ப இந்த கள்ளனை கொஞ்சம் கண்டுபிடிச்சு அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப முதல் நம்ம ஜெயிக்க வேண்டிய ஆள் யாருன்னா, கள்ளங்கிட்ட இருந்து ஜெயிக்கணும். நம்முடைய பொருள் கொள்ளை போகாம, நம்முடைய பொருள் அல்லேலூயா பாதிக்கப்படாம பாதுகாக்கணும். இதை ஜெயிச்சிட்டா, இவர்களை ஜெயிச்சிட்டா ஈஸியா நமக்குரியதை ஜெயிச்சிடலாம். இவனை கண்டுபிடிக்கணும். கள்ளனை யார் கள்ளன், யாரு ஒரிஜினல், யாரு டூப்ளிகேட், யாரு பொய், யாரு நெஜம் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் சோத்திரம் போடாத, எல்லாரும் வீட்டுல ஏத்தாத. கள்ளன் யாரு, ஒரிஜினல் யாரு, உண்மை யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாஸ்டுங்களா வாங்க, நாங்களும் சர்ச்சுக்கு போறோம், ஆனமலை ஐபிஏ சர்ச்சுக்கு போறோங்க, வாங்க வாங்க வாங்க. இயேசுவின் நாமத்தில் வாசல ஏத்தாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு முன் வந்தவங்க எல்லாரும் கள்ளனோ கொள்ளைக்காரன் தான். எதையோ ஒண்ணு பறிக்கத்தான் வருவான். பாசிக்க தெரியாம உள்ள வருவான். நம்ம வீட்டுக்குள்ள பல பேர் வியாபாரம் பண்ணி தொழில் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஏரியாக்குள்ள வருவாங்க. பார்த்து அவங்களை ஜாக்கிரதையா வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஊட்டி வரிக்குன்னு வருவான். யாராவது ஊட்டிக்கு போய் வரிக்கி சாப்பிட்டுருக்கீங்களா? சொல்லுங்க. ஊட்டிக்கு போய் வரிக்கி சாப்பிட்டவங்களா கையை குத்துங்க. நான் ஊட்டியில் இருந்தனால சொல்றேன். எது ஊட்டி வரிக்கி, எது நாய் வரிக்கி? ஊட்டி வரிக்கி நம்ம ஊர்லயே செய்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு நாள் அப்படித்தான் ஒருத்தன் வித்துட்டு இருந்தான், ஊட்டி வரிக்கி. நமக்கு ஊட்டியே தெரியாத மாதிரி. ஆமா, நான் ஒன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆனா அது எந்த ஊர் வரைக்கும்? அண்ணா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கலாம் ஊட்டி வரைக்கும். நான் ஊட்டியில எந்த ஊர்ல செஞ்சதுன்னு கேட்டேன். அவன் ஊட்டியில அந்த ஊட்டி தானுங்கண்ணா அப்படின்னா. ஏய், ஊட்டியில எந்த ஊர்னு கேட்டேன். அவனுக்கு ஊட்டி மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யல. நான் சொன்ன ஊட்டியில எந்த ஊரா இருந்தாலும் நான் அந்த ஊர்ல இருந்தவன், பார்த்தவன். ஆமா, அல்லேலூயா. எங்க வரிக்கை செய்யறாங்க, எந்த ஊர் வரைக்கும்? ஊட்டியிலேயே நிறைய வரிக்கை இருக்கு. ஆமேன்னு வர மாட்டேங்க பாருங்க. ஆமா, நம்மளும் ஊட்டி வரைக்கும் உடனே போய் கடனை வாங்கி, அக்கா 50 ரூபா கொடுக்க, 60 ரூபா கொடுக்க, 1/4 கிலோ வரிக்கை வந்திருக்கு, அப்புறம் என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்குறேன். சாப்பிட்டா அது விஷமாயிரும். அல்லேலூயா. கள்ளனும் கொள்ளைக்காரனா இருக்கிறான். நீ அப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடிச்சு நீ ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உனக்குரியதை சுதந்திரிக்க முடியும். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காத, எல்லாரையும் ஒரே மாதிரி ஆமா நீ டீல் பண்ணாத. இது கடைசி காலம், கொள்ளர்கள் ஆமா கொள்ளையடிக்கிற காலம், கள்ளவர்கள் வந்து நிரம்புகிற காலம் அப்படின்னு சொல்லுங்க. சபையை கள்ளர்களா குகையாக்குறவங்க, நம்ம ஆட்டு மந்தைய கள்ளர்களா ஆக்கி அபகரித்து கொண்டு போகிறவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட காலங்கள்ல ஜாக்கிரதையா இருந்து அந்த கள்ளவனை கண்டுபிடிக்கணும். ஆமா, யோபுல வாசிங்கன்னா திருடன் எப்ப வருவான்னா ராத்திரி தான் வருவானா. திருடன் எப்ப வருவான்? ராத்திரி தான் வருவான். நம்ம எப்ப நல்லா அயர்ந்து தூங்குறோம்னு நல்லாவே என்ன செய்யும் தெரியும். இப்ப எல்லாம் பகலே கொள்ளையடிச்சிட்டு போறவங்க நிறைய கொள்ளைக்காரன் வந்திருக்கா. அல்லேலூயா சொல்லுங்க. எதை வச்சு உங்களை ஏமாத்தலாம், எதை வச்சு உங்களை கொள்ளையடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு இந்த கள்ளவர்களுக்கு நல்லா தெரியுது. கோட் சூட் போட்டு கூட வருவான். ஆமென் சொல்லுங்க. ஏதாவது விக்கிற மாதிரி வருவான், ஏதாவது வாங்குற மாதிரி வருவான். சொத்துறோம்.
எதையோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க. கள்ளவர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமா, நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஐயோ, நான் அவ்வளவு தெளிவா இருப்பேன். எல்லா விஷயத்திலையும் பயங்கர ஜாக்கிரதையா செய்வேன். என்னையவே நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்தான், தேம்பி தேம்பி அழுதான். நானும் விசுவாசி தானுங்க, நான் மதுரைங்க அப்படின்னு வந்து பயங்கரமா அழுதான். என் பிள்ளை அப்படி பிரச்சனைங்க, இந்த மாதிரி பிரச்சனைங்க சார், நான் ஊருக்கு போனேன் சார், ஒரு 500 ரூபாய் கொடுங்க சார். நானும் அப்படிலாம் இல்லைங்க ஒரு மாதிரில கொஞ்ச நேரம் போனேன். அவன் திரும்ப திரும்ப அவன் முட்டி போட்டு பயங்கரமா ஜெபம் பண்றான். அவன் முட்டி போடுறத பார்த்தா நம்ம விசுவாசி ஒருத்தர் அப்படி முட்டி போடுறது இல்ல, அவன் அப்படி முட்டி போடுறான். பிரயர் முடிகிற வரைக்கும் அவன் முட்டி விட்டு இறங்கவே இல்லை. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சேர் போட்டு இப்படி உட்காந்துட்டேன். சேர் பக்கத்துல வந்து பேசாம தமனை கட்டு உட்காந்துட்டான். ஒரு விசுவாசி இப்படி வந்து உட்கார்லையா என் பக்கத்துல, இவன் வந்து இப்படி உட்கார்றானே. அவன் என்னலாமா பேசி கீசி கடைசியில பாஸ்தாம கூப்பிட்டு, அக்கா நீங்க நல்லவங்கக்கா, அக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா அப்படி இப்படின்னு அக்காவை ஏமாத்தி அக்கா கூப்பிட்டு என்னை உள்ள கூப்பிட்டு என்ன வாங்க இங்க பாவம் ஏதாவது கொடுங்கண்ணா. நானும் சரி பாவ கறப்பனான்னு, சார் நான் இந்த வாரம் வந்து ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இந்த காசை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா. சரி வந்து இந்த மாதிரி போட்டு கஞ்சரானே பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னா ஏமாத்தி போயிட்டான். ஆமே பாருங்க, இப்படி நிறைய பேர் வந்து எப்படி ஏமாத்தலாம், எப்படி கொள்ளையடிக்கலான்னு பல திட்டங்கள் போட்டு வந்து கொள்ளையடிப்பான். இந்த கள்ளனை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வாரம் எங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போ, ரொம்ப ரொம்ப கள்ளா, இவங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி கேசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, உங்க பாஸ்டர் ஜெபம் பண்றதை விட எங்க பாஸ்டர் தலையில வச்சு கை வச்சாருன்னா நீ பொத்து கீழே விழுந்துருவ. ஆமா, அவரு சொல்லி பூ அப்படின்னாருன்னா பேய் ஓடியே போயிடும். வந்து ஒரு வாரம் வந்து தலையை காமிச்சிட்டு போ. ஆமா, உன் தீராத வியாதி எல்லாம் சரியாயிரும், உன் பிரச்சனை எல்லாம் காணாம போயிரும் அப்படின்னு சொல்லி விசுவாசியே நீ காணாம போயிருச்சு. ஆமே, ஆமா. இப்படி நிறைய கள்ளவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்பீட் பிரேக்கை, இந்த சோதனைகளை, இந்த பாடுகளை நீ ஜெயிக்கணும். இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. அல்லேலூயா. அழுகிறதுக்கு பலன் இல்ல, அவ்வளவு அழுது அவங்க கண்ணீர் சிந்தி அவங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த கள்ளவர்கள் அழுக வைக்கிற கூட்டம், வேதனை உண்டாக்குற பலன் எல்லாம் குன்ற போக பண்ணுகிற கூட்டம். அல்லேலூயா. இந்த கள்ளவனை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நம்மளை போட்டு அழ வைக்கிறானா அந்த ஆள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. இந்த கள்ளவன் கூட்டத்துல ரொம்ப எச்சரிக்கையாரு. ஆட்டு தோலை போர்த்திட்டு என்ன செய்வான், ஓநாய்கள் ஆட்டு தோலை போர்த்திட்டு என்ன செய்வான் வரும். இந்த ஆட்டு தோலை போத்திட்டு வர ஆள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர்ட்ட கார் இல்ல, வண்டி இல்ல, நான் பாரு கார் வச்சிருக்கிறேன், பெரிய கார் வச்சிருக்கேன். கார்லயே கூட்டு போய் கார்லயே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவோம். சில கொள்ளக்காரர் இருக்காங்க, ஜாக்கிரதை. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என் சபைக்கு வா, காணிக்கை கொடுக்க வேண்டாம், தசம்பாவமா கொடுக்க வேண்டாம், நீ எல்லாம் நீயே வச்சு சம்பாரிச்சு நீயே சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என் சபைக்கு வந்தா நல்ல விடுதலை ஆராதிக்கலாம். நம்பர் 1 கள்ளக்காரன். ஆத்துமாவை ஆடுகளை திருடுகிற சில கள்ளவர்கள் இருக்காங்க. உபதேசத்தை இன்னைக்கு தவறா போதிக்கிற சில ஜனங்களை, ஆடுகளை திருடுகிற சில கள்ளர்கள். நம்மளை கொள்ளையடிக்கிறதுக்குன்னு சில கூட்டம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்துறேன், கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அட்டி ஆத்தாடி, என் ஜாபையில் அத்தனை பொண்ணு இருக்கு, வரிசையா நிக்குது, எந்த பொண்ணு வேணுமோ நீ செலக்ட் பண்ணி ஜவுளி கடையில் செலக்ட் பண்ற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். சோத்திரம். அந்த சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. பையன் வீடு கவனிங்க. கல்யாணம் முடிஞ்சு
எல்லாம் முடிஞ்சு கையை குடிச்சு ஜோம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரிக்ட் சட்டம் கொடுக்குறாங்க. திருவனந்துக்கு நீங்க வந்துடணும். திருவனந்துக்கு உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, திருவனந்துக்கு வந்துடணும். இல்லாட்டி உன்னையும் கதம் 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 கதம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. திருவிருந்துக்கு வந்துடும். திருவிருந்துக்கு நீ மாமலா பாத்துக்க, மாமனாரே பாத்துக்க. சரிங்க, ஓகேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பார்த்தா நம்ம சபை எவ்வளவு நிறைஞ்சிருக்கும். திருவந்துக்கு மட்டும் வந்து நிரப்புனா. அல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? திருவந்துக்கு மட்டும் வர்றதை நீ ஒரு விசுவாசியே கிடையாதுன்னு சொல்றாள். நான் வாரம் சர்ச்சுக்கு வரணும், அதுதான் என்னுடைய சட்டம். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னு கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும், கோடா கோடியா பெருகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, சொகுசா ஆசீர்வாதமா இருக்காங்க, சோத்திரம் நல்லாவே இருக்காங்க. ஆமா, கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு நாளும் போய் அந்த பிள்ளைகளுக்கு போன் பண்ணி மரியாதையா மாசுக்கு ஒருக்காங்க வந்துருன்னு ஒரு தடவை யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. நல்லா இருமா, எங்க இருந்தாலும் நல்லா இரு, அவ்வளவுதான். எங்க பேரு மானத்தை நீ காப்பாத்தினா போதும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சிலர் கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், ஆத்துமாவை திருடுகிற சில கொள்ளை கூட்டங்கள் இருக்கு. இரண்டாவது ஒரு கூட்டம் பாருங்க, வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். போதும். இரண்டாவது என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? கள்ளவன் கூட்டம் கூட, கயவகரின் கூட்டம் கூட, கொள்ளக்காரன் கூட்டம் கூட. அவன் அந்நியன், அவன் சத்துரு, அவன் பெலிசிய ஜாதி, அவன் நமக்கு விரோதமா செயல்படுகிற ஜாதி. சரி, அவனை கூட ஒரு வகையை வச்சுக்கலாம். ஆனா ரெண்டாவது ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, கூடையா இருந்துட்டு கள்ள தூக்குறாள். தண்ணி பிடிக்க ஒன்னாதான் போகும், உரசித்தான் போகும். அக்கா நல்லா இருக்கியா? ஆனா தண்ணி பிடிக்கும் போது எக்கு தப்பா ஏதாவது நடந்து கல் எடுத்துருவாங்க. ஹலோ, நல்லா தான் போகும், சிரிச்சிட்டு தான் வரும், நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் வரும். தண்ணி பைப்புல வந்தோன்னு உன் குடமா என் குடமா, சவுப்பு குடமா பச்சை குடமா, செவப்பா பச்சையா, மரியாதையா தள்ளுடி, வேட்டிய மடிச்சு கட்டுன குண்டா பறந்துடும், கல்ல தூக்கிடுவாங்க. கூட இருக்கிற ஆளுதான், உரசுற ஆளுதான், சகோதரனாத்தான் இருக்கும், உடன் பிறந்தவனாத்தான் இருக்கும். ஆனா எவன் கல்லு தூக்குறான்னு தெரியாது. நல்லா இருந்தவன் யுத்தத்துக்கு நல்லாதான் போனான், யுத்தத்துக்கு நல்லாதான் வந்தான். தாவீதோடு கூட நல்ல உறவுலதான் இருந்தான், சந்தோஷமா இருந்தான், கொண்டாடின வெற்றியை கொண்டாடினாங்க, நல்லா தான் இருந்தான். திடீர்னு பொண்டாட்டி காணன்னு தெரிஞ்ச உடனே கல்ல தூக்கிட்டான். சில பேர் கல்ல எடுக்கிறது தெரியுது, சில பேர் கல்ல எடுத்து மறைச்சு வைக்கிறது தெரியவே மாட்டேங்குது. மறைச்சு வச்சுட்டு அடிப்பாங்க. கல்லு எங்கிருந்து வருதுன்னு என்ன செய்யாது, யாரு கல் அடிக்கிறாங்க, ஆனா கல்லடி விழுகுது. ஆமே. ஹலோ, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம மெயின்டைன் பண்ணி தப்பிச்சாதான், இதை ஜெயிச்சாதான் நமக்கான கொள்ளைகளை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல நிறைய பேர் கல் எடுத்தவனா இருக்கான். ஆமென் சொல்லுங்க. யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்துல அவங்க ரெவி தீவுக்கு வர்றாங்க. ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு வனாந்திர இடத்துக்கு வர்றாங்க. அந்த கண்மலையில தண்ணி இல்ல. எப்பொழுதுமே அந்த கண்மலை ஓரங்கள்ல நல்ல தண்ணி இருக்கு, நீரூற்று இருக்கும். ஆனா இந்த கண்மலையில என்ன இல்ல, தண்ணி இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோடு கூட மோசே சொல் கேட்டு அழகா வந்துட்டு இருக்கிறாங்க. எகிப்தில் இருந்து அவர்கள் வனாந்தர வழியாக கானானுக்கு பிரவேசித்து வந்துட்டே இருக்கிறாங்க. அது வரைக்கும் மாமா மச்சான், எங்க மாமா மோசே, எங்க பாப்பா, எங்க தாத்தா மோசே, எங்க பாஸ்டர் மோசே அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு தண்ணியில சொன்ன கல் எடுத்துட்டான். மாமா கல் எடுத்துட்டான். ஓ பாஸ்டர், தண்ணி குடுக்குறீரா இல்லையா? தண்ணி குடுக்குறீரா இல்ல? தண்ணி குடுத்தா கல்லு கீழே போடுறோம், தண்ணி குடுக்கல கல் எடுத்து மண்டையில போடுவோம். நாமே வர மாட்டேன்.
திடீர்னு கல் எடுத்துட்டான். மோசேக்கு என்ன பண்றன்னு தெரியல. என்னடா இது வரைக்கும் மாமச்சனா இருந்தவனே, இது வரைக்கும் என்னோட கூட சப்போர்ட்டா இருந்தவன் திடீர்னு கல் எடுக்கிறானே. தாவீது அதெல்லாம் ஜெயிச்சு வந்தான், அதெல்லாம் சமாளிச்சு வந்தான், அதெல்லாம் மேற்கொண்டு வந்தான். அதனால தான் அவன் கொள்ளைகளை ஜெயிக்க முடிந்தது. மோசேக்கு சமாளிக்க முடியல. வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. மோசே என்னால சமாளிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறார், ஐயோ ஆண்டவரே எல்லாம் கல் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லுங்க. நல்லவங்க நினைச்சேன், ஐயோ ரொம்ப ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க. அதுக்குதான் நான் அப்பவே சொன்ன, நான் வரமாட்டேன்னு சொல்லி 40 வருஷமா என் மாமனார் வீட்டுல சுகமா இருந்தையா, நீதான் நீ அழைச்சு கொண்டு வந்தீங்க. இப்ப அவன் கல் எடுக்கிறான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா பிரசங்கம் பண்ணுவார், இங்க கேட்டவங்க சிலர் இருக்கிறீங்க. நான் நினைப்பேன், எதுக்குடா அவர் இந்த மனுஷன் இந்தா போடுறாரு, ஏன் அவர் இந்தா கத்துறாரு, அவர் கொஞ்சம் சாட்டாதான் அமைதியாக பேசக்கூடாது, ஏன் இந்த கத்துறாரு. மோசேயை குறிச்சு நான் அறியாம இருந்தேன். நான் அப்படிதான் உட்கார்ந்து இருந்தேன் அந்த ஓரமா. ஆமா, எதுக்குடா அந்த மனுஷன், அவர் பயமா இருக்கு, அவர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் பயமா இருக்கும். அப்பதான் தெரியுது, நான் ஊழிக்காரனாகி நான் ஸ்டேஜ் ஏறி நான் பிரசங்கம் பண்ணும் போதான் தெரியுது, அவரு கரெக்டா தான் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் எவனும் கல் எடுக்கல. ஏன்னா அவர் அந்த மாதிரி வச்சிருந்தாரு சபைய. அவரு மறிச்சு போயிட்டாரா, அவன் கல் எடுத்துட்டான், அவன் கல் எடுத்துட்டான். இனி சின்ன பாஸ்ட் தானே, சின்ன தம்பி தானே அப்படின்னு அவன் கல் எடுத்துட்டான். கல் எடுத்தவன் எவனும் இப்ப பக்கத்துல இல்ல, அதனால தைரியமா சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் உணர்ந்து கொண்டேன், அவர் செய்த ஊழியங்களும் அவர் செய்த பிரசங்கங்களும் அவர் நடத்தின வழிகளையும் அப்பதான் நினைச்சு பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜிப்பா போடுறதுக்கு பெரிய காரணமே அதுதான். அவன் கல் எடுத்தான் பாருங்க. அதுக்காக தான் என்ன பண்றேன்னு தெரியல. எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, பிரசங்கத்தை மாத்தி பார்த்தாச்சு, நானும் ஸ்டைலா வந்து பார்த்தாச்சு, ஒண்ணு நடக்கல. இந்த சிப்பா போட்டதுக்கு அப்புறம் தான் அல்லேலூயா சொல்ல, கல் எடுத்த கேஸ் எல்லாம் ஓடிருச்சு. ஆமா, ஐயோ இனி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, தப்பிச்சு ஓடிடுறா சாமின்னு ஓடிட்டாங்க. சில டைம்ல நமக்கு விரோதமாக கல்லெடுக்கிற கூட்டத்தை எச்சரிக்கையா இருக்கு பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்துல இயேசுவுக்கு விரோதமாக, சீசலுக்கு விரோதமாக கல் எடுத்தாங்க யூதர்கள். என்ன எடுத்தாங்க? கல் எடுத்தாங்க. அவர் அடியும், அவர் சுவிசேஷத்தை பறக்கிறார், அவர் அநேக அற்புதம் செய்கிறார், அவரை அடிச்சு அவன் கொல்லன்னு சொல்லி ஒவ்வொருத்தன் கல் எடுத்தான் யூதர்கள். ஆமே. 11ஆம் அதிகாரத்துல அதே ஊருக்கு இயேசு போக வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா லாசரு மரித்து போயிட்டாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து திரும்ப போக வேண்டிய ஒரு நிலை. சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் இப்பதான் உண்மை கல் அடிக்க துரத்தினார்களே, மீண்டும் இப்ப அங்க போலான்னு சொல்றீரே, உமக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? இப்பதான் தப்பிச்சு வந்து நிக்கிறோம், மீண்டும் அங்க போலான்னு சொல்றீரே ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் அந்த ஊருக்கு வந்தார். எவன் கல் எடுத்தானோ அவனும் வந்தான். இப்ப அவனை பார்த்துதான் சொல்றாரு, கையில் இருக்கிற கல்லை கீழே போட்டுட்டு இந்த குகையின் கல்லை புரட்டி போடுங்க, குகையின் கல்லை புரட்டி போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எவன் கல் எடுத்தானோ அவன் பார்க்கும்படி, அவன் கண்களில் ஆச்சரியம் உண்டாக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சார். கல் எடுத்தவங்க எல்லாம் இப்ப எங்க உட்கார்ந்ததுமா? இயேசுவின் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு ஒன்னும் செய்யல, அவனை போய் அதட்டல, மிரட்டல. அவர் செய்த ஒரு அற்புதம், அவர் செய்த ஒரு காரியம், அந்த கல்லை எடுத்தவனை எல்லாம் அநேகரை தேவன் பக்கம் கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஆமா, கல் எடுத்துட்டான், துரத்துறான், அடிக்கிறான், என்னையே கண் வைக்கிறான், என்னைய எனக்குன்னு துரத்திட்டு வரான், என்னையே அவன் விரோதமா செயல்படுறான். அப்படி நினைச்சு நீ அவனுக்கு விரோதமா எதுவும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் அவனை அடியும், அவனை கொல்லும். எந்த கல் எடுக்கிறானோ அதே கல் அவன் மண்டை மேல விழட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படின்னு ஜெபம் பண்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம். கல் எடுக்கிறவன் கர்த்தருடைய வேதத்தை சுமப்பா, கர்த்தருக்கு பின்னாடி வருவான். தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? ஒண்ணும் பண்ணல, கல் எடுத்தானா அவன் தேவ சமூகத்துக்கு ஓடிட்டான். அதத்தான் நான் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் சொல்றதுக்கு இருக்கேன். கல் எடுத்தான், அழக வைக்கிறான், கையவர்கள் கூட்டம், கல்லவனின் கூட்டம், கொள்ளைக்காரர் கூட்டம்.
கல்லெடுக்கிற கூட்டம். ஆனா அவனுக்கு முன்னாடி தாவீது ஒண்ணும் பண்ணல. அவன் என்ன நினைச்ச என்ன வேணா பண்ணிருக்கலாம், அந்த கூட்டத்தை எல்லாம் என்ன வேணா பண்ணலாம். ஆனா தாவீது ஒண்ணும் பண்ணல. அவன் தேவ சமூகத்துல போய் பலப்படுத்தினான். ஆண்டவரே என்னை பலப்படுத்து. நீங்க தேவ சமூகத்துக்கு மட்டும் வந்தா போதும். அந்த கள்ளவனின் கூட்டத்தையும் அந்த கல்லறி கூட்டத்தை குறிச்சு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். தேவ சமூகத்துல வந்து நின்றால் போதும், அவர்கள் உங்க பின்னாடி வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. மூன்றாவது ஒரு கூட்டம் பாருங்க. 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனுடைய இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றங்கரைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 400 பேரோடு கூட நடந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் 200 பேர் விடாய்த்து போனதினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஆமா. மூன்றாவது ஒரு கூட்டம் களைப்பில் நின்று போன கூட்டம். எல்லாரும் சொல்லுங்க. களைப்பின் கூட்டம், சோர்ந்து போகிற கூட்டம், சோம்பேறி கூட்டம். இதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வந்தாதான் நமக்கான கொள்ளைகளை ஜெயிக்க முடியும். காலங்காலத்துல எழுப்புனா எந்திரிக்கிறாங்களா? சாமி, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் அப்படி ஒரு தூக்கம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆபீஸ் போறதுக்கு வேகமா கிளம்பிடுவாங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு வேகமா கிளம்பிடுவாங்க, ஆமா காலேஜுக்கு போறதுக்கு வேகமா கிளம்ப, எங்க வேணா போகாம சபைக்கு கிளம்புனாவே அப்படி ஒரு சோம்பேறி. பாத்ரூமுக்கு சண்டையா, எழும்புறது லேட் ஆயிட்டு வந்து பாத்ரூம்ல சண்டையா. ஆமேன்னு சொல்லுங்க. கண்ணாடி பார்த்து தலை சீவுறதுல சண்டையா இருக்கு. தள்ளு நீ தள்ளு, நான் தள்ளு, நீ தள்ளு, நான் தள்ளு, எந்திரிக்கிறது லேட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் அயன் பண்ற லேட்டு, அயன் பண்றதுல சில சண்டைகள் வரும். சில ஆமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. சில சோம்பலில் கூட்டம். இதை சமாளிச்சு மேற்கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சில டைம்ல சபையில் நான் ஃபீல் பண்றேன், ஏன்னா இந்த மக்கள் இப்படி ஒரு சோம்பேறியாக்காக வேலை செய்யணும், சிரம வேலை செய்யறாங்க, அதை செய்ய இதை செய்யணும், பயங்கர உற்சாரம் செய்யறாங்க. ஜெபம், தேவனுடைய சமூகம்னாவே சோம்பேறித்தனம் ஆதிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் கட்டி காத்துதானே இந்த ஊழியத்தை எழுப்புறோம். சில சோம்பலில் கூட்டம், சில தூங்குகிற கூட்டம் இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சுதான் நான் எனக்கான ஆசீர்வாதத்தை நான் பெற்று எடுக்கணுமே. அல்லேலூயா சொல்லுங்க. வார வாரம் என்ன சொன்னாலும் தூங்குறதுக்குன்னு சில 1-2 கேஸ் இருக்கு பாருங்க. சோம்பேறியின் கூட்டம், விழிச்சிருக்கிற கூட்டம் இருந்தாலும் சோம்பேறியின் கூட்டம் இருக்கு பாருங்க. அதையும் மெல்லுக்கட்டி இழுத்து நான் பிரசங்க பண்ணி தேவனு சொல்லப்பட்ட காரியத்தை நான் முடிக்கணும் பாருங்க. நான் என்ன பஸ் டிரைவரா? எல்லாம் தூங்குங்க, நான் நேரம் கொண்டு சேர்த்துறேன்னு சொல்லி நான் பஸ் டிரைவரான்னு கேட்கேன். பஸ்ல ஏறணும்னு அப்படியே காலை நீட்டி அப்படியே கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி. ஆனா பக்கத்துல இருக்க தட்டி எழுப்பி, ஆனா இந்த ஊர் வந்தா சொல்லுங்க, தேவநல்லூர் வந்தா சொல்லுங்க, நான் இறங்கிக்கிறேன், அது வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிறேன்னு. ஆமா, பொள்ளாச்சி ஏறணும்னு ஒரு தூக்கம் போட்டுறதா என்ன? ஆமீன் வர மாட்டேங்குது. ஆனா பழனி வந்தோன்னு எழுப்பிருங்க, பழனி பார்த்து ஒரு கும்பிடணும், என்ன எழுப்பிருங்க, நான் தூங்குவாங்க சொல்ல கேசுங்க. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் தூக்கம். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காரக்கு இடம் கிடைச்சா அங்க ஒரு சாஞ்சு ஒரு தூக்கம். பஸ் வரும்போது சொல்லுங்க, 12 வந்தா சொல்லுங்க, அதுக்குள்ள ஒரு தூக்கம். என்ன ஆமீன் வர மாட்டீங்க. சிலர் எங்க போனாலும் உட்காரணும், அது என்னமோ தெரியல, உட்காரணும். அப்படி ஒரு சோம்பேறி கூட்டம். என்ன ஆமீன் வர மாட்டீங்க. அல்லேலூயா ஆமீன் சொல்லுங்க. சிலர் பேசுறதுக்கே சோம்பேறித்தனம், பேசுறதே சோம்பேறியா பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா இல்லைங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாயை திறக்கிறத நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லு. நல்லா தான் இருக்க, சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு என்னது? அதுல ஒரு சோம்பேறித்தனம். அல்லேலூயா. சிலர் நடக்கிறதுல சோம்பேறித்தனம், நடக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சோறாக்குறதுல ஒரு சோம்பேறித்தனம். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. ஒரு நேரத்துல பெரிய அண்டா நிறைய சோறாக்கி வச்சிடறது. அல்லேலூயா சொல்லு. பழைய சோறு திங்கிறதுக்கு யாராவது வீட்டுல ஆள் இருக்கிறாங்க? ஒருத்தரும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அவ்வளவு பெரிய அண்டால சோறு செய்யறதுல சோம்பேறித்தனம். 3 நேரத்துக்கு பெரிய குண்டால் ஆக்கி வச்சிடறது. அல்லேலூயா சொல்லுங்க.
காலையில அந்த சோத்தை எடுத்து கொஞ்சம் எலுமிச்சை சாதமா கிளறிக்கிறது, மீதி இருக்கிற சோறுல கொஞ்சம் சாம்பாரோ ரசமா வச்சு சாப்பிடுறது, நைட்டுக்கு அந்த சோறை புளிச்சோரா கிளறிடுறது, மிச்சம் இருந்ததுன்னா அடுத்த நாளைக்கு புளிச்சோரை வச்சுக்கிறது. புளிய கொண்டு போய் உங்க மண்ட கரைச்சு ஊத்த. சோறு செய்யறதுல குழம்பு செய்வதில் ஒரு சோம்பேறித்தனம். இந்த ஆட்கள் எல்லாம் கட்டி கொண்டு போனாதான் எனக்குரியதை நான் சுதந்திரிக்க முடியும். திடீர்னு கூட வந்த கூட்டம் 200 பேர் நின்னுட்டான். சாமி எங்கனால நடக்க முடியாது, நாங்க நடக்க முடியாத கேசுங்க, எங்கனால வர முடியாது, நீங்கள் போய் கொண்டு வாருங்கள். நாங்கள் அப்படியே உட்கார்ந்து காத்தாரம் உட்கார்ந்து அப்பளம் பொறிச்சு சின்னுட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஒவ்வொரு லேஸ் பாக்கெட் கொடுத்துட்டா பாட்டி முதல் பேரக்குள்ள வரைக்கும் உட்கார்ந்து நல்ல நொறுக்கு திங்கிறாங்க. வருவீர்கள். லேஸ் இன்னைக்கு கம்பெனியே ஒழிச்சுட்டான். இன்னைக்கு லேஸ் கம்பெனியே இல்ல. காரணம் இதுதான், சோம்பேறியின் பலகாரம் லேஸ். சொல்லுங்க. இன்னைக்கு அந்த லேஸ தூக்கிட்டு அதே கலர் பச்சை கலர் வருது, அதே மஞ்சள் கலர் வருது. ஆனா அதுல நாம என்ன மாத்திட்டான்? சில்லின்னு மாத்திட்டான். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சிப்ஸ்னு மாத்திட்டான். ஆமா, அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. என் பாப்பா அடிக்கடி ஏதாவது வாங்கி சாப்பிடுவா, அவளும் அதிகமா விரும்புறல. யாராவது வாங்கி வந்து கொடுத்தா அப்ப என்ன ஒண்ணு சாப்பிடுங்க, மூக்கு கிட்ட வந்தோன்னு எனக்கு ஒமட்டு வருது. எப்படிதான் அதை சாப்பிடுறாங்கன்னு தெரியல. பெண்களுக்கு பிடித்தமான உணவு. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோம்பேறி, களைப்பில் இருக்கிற ஆளு. சில குளிக்கிறதுல சோம்பேறி. எதுல சோம்பேறி? பச்சை தண்ணி குளிக்கிற சோம்பேறி, சுடுதண்ணியில குளி. ஆமேன் வரமாட்டிக்கு பாருங்க. ஆனா மேக்கப் பண்றதுல பயங்கர புசு கிசு அடிச்சு கிசு கிசு அடிச்சு மேக்கப் பண்றதுல பயங்கர. அதுல எல்லாம் சோம்பேறி. சில சோம்பேறி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். நம்மளே சோம்பல் ஆக்கிடுவோம். சில சோம்பலோட போய் பாருங்க, நம்மளும் சோம்பேறி ஆயிருவோம். வட 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 கட 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 அந்த வேலை செய்யற அந்த சுறுசுறுப்பு ஆளுகள் இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த வேகம் கட 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 கடன்னு வரும். நீங்க சோம்பல் ஆடு உட்காந்தீங்கன்னா அந்த ஆளு சோறு எடுத்து பிசைந்து வாயில போடுறதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும். என்ன ஆமீன் வர மாட்டேன். அந்த சோத்தை அப்படி ஒரு சோறு இழுத்து, இப்படி ஒரு சோறை இழுத்து அதை போட்டு நடுவுல போட்டு ஒரு கொலை குலைச்சு அதை எடுத்து நாலு பார்த்து உருட்டி கிருட்டி பார்த்து கருவேப்பிலை இருக்கா பச்சை மிளகு இருக்கா அப்படின்னு பார்த்து கித்து வாய்க்குள்ள போறதுக்குள்ள அங்க பக்கத்துல இருக்கிற ஆளு 3 பிளேட் தின்றோம். ஆமே, சில சோம்பலின் கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளை வச்சு தாவீது எப்படி போய் கொள்ளையடிக்கிறது, எப்படி தனக்குரியதை ஜெயிக்கிறது? தாவீது பார்த்தான், இந்த ஆளை மல்லு கட்டுது, இந்த ஆளை வச்சு நான் சமாளிக்கிறது கஷ்டம், நீங்க பேசாம கடங்கடா, நாங்க போய் யுத்தம் பண்ணிட்டு வர்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோம்பேறி, களைப்பின் கூட்டம். சில ஆத்த கண்டனம் உட்காந்துட்டான், தண்ணி கண்டனம் உட்காந்துட்டான். சிலர் அப்படித்தான். அது ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைய கண்டனம் ஒரு காலம் கடையை விடுறதில்லை. கடையே பார்க்காத மாதிரி. ஆமென். போண்டா டீய பார்க்காத மாதிரி, டீயே சாப்பிடாத மாதிரி. ஆமென் சொல்லுங்க. வீட்டுல இப்பதான் டீ பலகாரம் ஆமா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. பஸ் விட்டு இறங்கணும்னு அக்கா இரு அக்கா ஒரு டீய குடிச்சிட்டு போவா அக்கா. ஆமென் சொல்லி இறங்கணும் உடனே ஒரு டீய குடிச்சு ஒரு போண்டாவை கடிச்சு அப்படி வரணும். அப்படி வந்து ஒரு தூக்கத்தை சர்ச்சில போட்டாதான் அப்படி ஒரு ரசனை. அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க காலையிலேயே டீயும் பலகாரத்தை. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு கூட தாவீது சோர்ந்தே போகல. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு தாவீது சோர்ந்து போனானா ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் தங்கச்சி இருக்கால, என் தங்கச்சி, ஆமா, வீட்டுல இருந்த வரைக்கும் அவ பயங்கரமான சோம்பேறி. எனக்கு தெரியும், நானும் அவளும் பயங்கரமா சண்டை போடுவோம். அவ கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் எனக்கு அவளுக்கு பயங்கர சண்டையா இருக்கு. வீட்டுல ரகலைனா நாங்க 2 பேரும் பயங்கரமா போடுவோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் தங்கறது அவ வீட்டுல தான். நான் எப்ப எல்லாம் போகும்போதெல்லாம் கோயம்புத்தூர்ல ஏதாவது மீட்டிங் ஏதாவது காரியம்னா போய் தங்கறது. அடுத்த மாசம் எனக்கு நிறைய நாள் மீட்டிங் இருக்கு, போறதெல்லாம் அவ வீட்டுல தங்க போறேன்.
ஆனா எப்ப அவ கல்யாணம் பண்ணி முடிச்சு எங்க மாமியார் வீட்டுக்கு போனாலோ எப்படி ஒரு சுறுசுறுப்பு ஆனான்னு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவ பண்ற அந்த வேகம் இருக்கு பாருங்க, சுறுசுறுப்பு இருக்கு பாருங்க. நானே மெய் சிலிந்து அவங்க வீட்டுல உட்காந்து பார்ப்பேன். ஆமா, அவ இங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் அவ அப்படி ஒரு சுறுசுறுப்பா ஒரு நாளும் எதுலயுமே இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா எப்படி அந்த சுறுசுறுப்பு ஆனான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதே சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க வீட்டு காரியங்களா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஓடி திரும்பி வந்துருவீங்க. ஆமா, அப்படி இல்லைன்னா எல்லாம் சூடா எல்லாம் அப்படியே பிரஸ்ஸா, சூடா பிரஸ்ஸா எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் டிம்பர் பிக்கில படபட படபட எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். 7:30 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருப்பா. 8 மணி 8:15 கையில பூரியும் மசாலா சிக்கன் எல்லாம் கையில வந்து நிக்கும். எப்படி செஞ்சான்னு தெரியாது. நம்ம வீட்டுல ஒரு சிக்கனும் பூரி செய்யணும்னா எவ்வளவு மணி நேரம் ஆகுது? பொண்டாட்டி 6 மணிக்கு வாசல்ல உட்காந்து மாவை பிணைவா. ஆமா, அந்த மாவை பிணைஞ்சு 7-7:30 வரைக்கும் அதை உருட்டி தட்டி, ஏனுங்கோ கொஞ்சம் தட்டி கொடுங்கன்னு புருஷனு வேற சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து ஒரு பூரியோ சப்பாத்தியா கையில வர்றதுக்குள்ள 9:30 மணி ஆயிரும். 6 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த மாவை பிணையற ஆரம்பிச்சு நைட்டு 9:30 மணிக்கு. ஏண்டி இவ்வளவு லேட்டுன்னு கேட்டா, பூரி அல்ல செஞ்சு செஞ்சு பார்த்தாதான் உனக்கு தெரியுமையா பூரிச்சனே. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமையல் பண்றதுல லேட்டு, காரியங்கள் செய்யறதுல லேட்டு, அதுல ஒரு சோம்பேறித்தனம், அதுல ஒரு காரியம், அப்படி ஒரு சோம்பேறித்தனம். இன்னைக்கு ஜெயிக்க முடியாத காரணம், சில தோல்வியில் காரணம். தாவீது அதை பார்த்துட்டு பின்தொடராம பேசாம விட்டுட்டு அவர்களை விட்டு தன்னோட வந்தவர்களை இணைந்து கொண்டு போகிறான். யார குறித்து முறுமுறுக்கல, யார குறித்து தாவீது தவறா பேசல. இங்க கல்லவனில் கூட்டம் ஐயோ ஆண்டவட்ட போய் சொன்னா, கல்லறிகிற கூட்டம் அப்படின்னு ஆண்டவட்ட போய் சொன்னா. இங்க வரும் சோம்பேறிக களைத்து போயிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. எப்படி இந்த ஆளை கூட்டிட்டு போய் நான் யுத்தம் பண்றது அப்படி எல்லாம் தாவீது சொல்லல. அவர்கள் அங்கேயே விட்டு கொண்டு இவன் தாவீது புறப்பட்டு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீட்டுல சில பேர் அப்படி இருப்பாங்க. ஒருவேளை நீங்களே அப்படி இருப்பீங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. அடுத்த காரியம் என்ன, அதை நீங்க பார்த்து ஓடுங்கள். உங்களுக்கான கொள்ளைகள் அகப்பட போகிறாரு, உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அகப்பட போகிறது. சில சோம்பேறிகளை பார்த்து, சில சோம்பேறிகளோட கூட்டணி போட்டு நீங்களும் அந்த சோம்பேறிக்குள்ள போயிடாதீங்க. அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுற. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சின்ன பாசமா இருக்கலாம், அவங்க பயங்கர வேகம், எல்லாத்திலையும் வேகமா டக்கு 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 நடக்கணும்னு விரும்பாங்க. நாம அப்பதான் வந்து ஏதாவது உக்காந்துட்டு அப்படி 2 நிமிஷம் உக்காரலாம்னா இப்ப அதை செஞ்சு ஆகணும்னா அது என்ன ஆகணும், உங்களுக்கு அந்த வேலை நடக்கும்னா அது நடந்து ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பாரு. உடனே 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 அந்த வேலைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்தாகணும். ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், அது அடுத்த ஆட்களை நம்ம இழுத்து ஓட வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. 4வது ஒரு கூட்டம் பாருங்க. 11-12 வசனத்தை வேகமா வாசிங்க. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அந்த அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்பதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டா. 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். போதும். 4வது ஒரு கூட்டம் பாருங்க. இந்த அமலேக்கு இருந்தா பாருங்க, கொள்ளையடிச்சுட்டு போனா பாருங்க. அவன் கூட்டத்தில் இருந்த ஒருத்தன், இவன் எகிப்தியன். இவன் வியாதி வந்த உடனே நடுவகையில விட்டுட்டு போயிட்டான், கைவிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த ஆளு உங்க கையில சிக்கிட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க?
நமக்கு எதிரி, நம்ம கொள்ளையடிச்சிட்டு போனவன், நம்ம வஞ்சித்து போனவன், நம்ம காசை திருடிட்டு போனவன், நம்ம எல்லா உடைமைகளை எடுத்துட்டு போயிட்டான். அவன் கூட்டத்திற்கு ஒரு ஆள் இப்ப சிக்கி இருக்கான். என்ன பண்ணுவீங்க? சிக்கிட்டான்டா சேகர் அப்படின்னு அவன் மண்டைய மிளகா அரைக்காம விடுவீங்களா? விட மாட்டீங்க. மனுஷனோட இயல்பு தானே. ஆமென் சொல்லுங்க. அவனை ஒருத்தனை புடிச்சு நெய்ய புடைச்சு அவங்கிட்ட இருந்து, ஆமா, மொத்த ஆளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இவன் மேல போட்டு தள்ள மாட்டான். ஆனா தாவீது கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க, தலைவரே இந்த மாதிரி ஒரு ஆள் சிக்கிட்டான், என்ன பண்ணலாம்? அவனை விசாரிச்சா அவன் வியாதியினால அவங்க எல்லாம் கை விட்டுட்டு போயிட்டாங்க. அவனை நடுரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் இப்படியே செத்துருவான்டா, அவன் விட்டுட்டு வந்துட்டாங்க. தாவீது அவனை பார்த்தோன்னே அவனுக்கு தண்ணி கொடுத்து, அப்பம் கொடுத்து, அத்திப்பழ அடைய கொடுத்து, ஆமா, திராட்சை வற்றல் கொலைகளை கொடுத்து, அவனுக்கு சாப்பிட எல்லாவற்றையும் கொடுத்து அவனை தேற்றுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி கைவிடப்பட்ட ஆள்கள் நம்ம கையில சிக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எதிரியின் படையில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம கையில சிக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா தாவீது அவர்களை நேசித்தான், அவர்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்தான், அவருக்கு கொடுக்க வேண்டிய பலனையும் சாப்பாட்டையும் அப்பத்தையும் அவன் கையில கொடுத்தான் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. அதுதான் தாவீதுக்கு வெற்றிக்கு, தாவீது கொள்ளையடிச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஜெயித்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். பிறரை நேசிங்க, சத்துருக்களை என்ன செய்யுங்க? சாரி, சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று வசனம் சொல்லுங்க. சத்ருவையும் நீங்க நேசிக்கணும், சத்ருவின் கூட்டங்களை நீ நேசிக்கணும். அதனால பல பலன்கள் நமக்கு கிடைக்கும். பகையாளியவே பார்க்காதீங்க, அவனை நேசிச்சு பாருங்க. அவங்ககிட்ட நல்ல நல்ல காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க பாக்க. தாவீது எல்லாம் கொடுத்து அவனை கவனிக்கிறான், அவனுக்கு உதவி செய்கிறான். அப்போ அவன் சொல்றான், நீங்க என்னைய பாதுகாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா, அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க நான் காட்டி கொடுக்கறேன், அவங்க அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் அவங்களை விடுறேன்னு சொல்லி அவர்களை அவன் என்ன செய்தான்? கொண்டு போய் விட்டான். தாவீது ஈஸியா அவர்களை கொள்ளையடித்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சத்துருக்களை நீங்க நேசிக்காதனால தான், சில பகையாளிகளை இன்னும் நீங்க பகையா வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வர வேண்டிய சில நன்மைகள் இன்னைக்கு வராம இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லார்கிட்ட ஒரே மாதிரி பாருங்க, எல்லாரோடைய ஒரே அன்புல இருங்க. நம்ம இயேசுவின் அன்பு நமக்குள் இருக்கிறது. எல்லாரையும் நேசிங்க, விரோதிக்காதீங்க, சத்ரு மாதிரி பார்க்காதீங்க. அவன் சத்ருவா இருந்தா நீங்க அவனை நேசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. யார் மேலையும் நீங்க கசப்பா இருக்காதீங்க, வெறுப்பா இருக்காதீங்க. அது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 5வது ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? மோசமான கூட்டம் இதுதான். பாருங்க, வாசிங்க 16வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். அவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தாங்க. இது மோசமான ஒரு காரியம் பாருங்க. நம்ம துக்கமா இருக்கும்போது நமக்கு முன்னாடி நம்ம இருக்கிறத புடுங்கிட்டு போய் உக்காந்து சாப்பிடும் பாருங்க குரங்கு. சந்தோஷமா சாப்பிடும். நமக்கு எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. நமக்கு நம்ம பசியில் இருக்கும்போது, நம்ம வேதனையில் இருக்கும்போது, நமக்கு முன்னாடி இருக்கிற ஆளு நல்லா கொண்டாடி ஆடல் பாடலோடு செய்யும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. நான் 2வது படிக்கும்போது சாட்சி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த குடல் வத்தல் இருக்கு பாருங்க, எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? ஸ்கூல் படிக்கும்போது கடையில விற்பாங்க, பக்கத்து கடையில விற்பாங்க. ஒரு பாக்கெட்டு 20 பைசாவோ 10 பைசாவோ. அன்னைக்கு நான் எல்லாம் 1வது 2வது படிக்கும்போது நல்ல குடல் வத்தல் சாப்பிடுவேன் நான். அப்போ குடல் வத்தல் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். அப்பதான் பிரிச்சு வாயில போடலான்னு பிரிக்கிறேன். என் ஃப்ரெண்டு பிடிக்கிட்டு ஓடி போய் ஒரு ஜன்னல் மேல ஏறி உக்காந்துட்டான். நான் வர ரொம்ப குட்டையா இருப்பேன், நம்புறீங்களா? ஆமா, அப்படி குட்டையா இருப்பேன் நான். இப்பதான் வளர்ந்துருக்கிறேன், ரொம்ப குட்டையா இருப்பேன். நான் ஒரு 8th வரைக்கும் ரொம்ப குட்டையா தான் இருந்தேன். 9th அப்புறம் தான் எப்படி வளர்ந்தேன்னு தெரியல. அப்போ அவன் ஒரு இந்த சேத்து மாட முகேந்திர காலனி ஸ்கூலு, அது பெரிய ஜன்னல் ஏறி உட்கார்ற மாதிரி நல்ல பெரிய ஜன்னல். அது அவன் மேல ஏறி உட்காந்துட்டான். எனக்கு எட்டி பாக்குறேன், அவனை பிடிக்க முடியல.
அவன் கை தூக்கி வச்சுட்டு அப்பளத்தை தூக்கி வச்சுட்டே இருக்கிறோம். எனக்கு பயங்கர கோபம். கொக்கானி காமிச்சு கோபம் எடுத்து தூக்கி நான் வாங்கினது என்னோட குடல் வெத்தல என்ன செஞ்சுட்டான், புடுங்கி அவன் சாப்பிட்டு இருக்கான். என்னைய விளையாட்டு காட்டுறதுக்கா. ஃப்ரெண்டு தான் அவன். நாங்க வாங்கி சாப்பிட்டதை பங்கி சாப்பிடுவோம். அவன் எனக்கு கொடுப்பான், நான் அவன் கொடுப்பேன். ஆனா திடீர்னு பிடிக்கிட்டு போய் அவன் சாப்பிட்டதுனால எனக்கு பயங்கர கோவம். குன்னா பாத்தீங்கன்னா குர்ரா குர்ரா, எனக்கு ரொம்ப பிடிச்சதா குர்ரா குர்ரான்னு அவன் கொடுக்கவே மாட்டான். ஒன்னாவது குர்ரால கொடுக்க மாட்டான். அவனே நொறுக்கி தின்னுட்டு இருந்தான். கோவம் வந்துருச்சு. காலை பிடிச்சி டபார்னு எடுத்து விட்டேன். அவன் ரொம்ப ஒல்லியா இருப்பான், ரொம்ப ஒல்லியா இருப்பான். விழுந்தவன் முட்டி ஊனி இந்த கை 2 முழி உடஞ்சே போச்சு. உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி ஸ்கேன்ல எடுத்து பார்த்தா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா முட்டி என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. அவன் பாட்டி வீட்டுல வளர்றான். அவன் அம்மா அப்பா யாருன்னு தெரியல. அவங்க பாட்டி இவ்வளவு பெரிய உருளைக்கட்டை தூக்கிட்டு வருது என்னை அடிக்கிறது. எவன்டா என் பையனை இப்படி பண்ணுதுன்னு சொல்லி தூக்கிட்டு வருது இவ்வளவு பெரிய உருளைக்கட்டைய. ஆமா, டீச்சர் எல்லாம் தடுத்து அப்புறம் எங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லி, எங்க அப்பா வந்து அது பெரிய ரகலை ஆயிப்போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தன் நம்மளத புடுங்கி சாப்பிடுறானே, அவன் கொண்டாடுறானே, சந்தோஷமா இருக்கிறானே அப்படிங்கறத பார்த்து நமக்கு ஒரு வரும் பாருங்க ஒரு கோபம். அப்படி ஒரு கோபம் வரும். ஆனா தாவீது அவர்கள் ஆடி பாடி கொண்டிருக்கிறதை கண்டு அவன் இன்னும் கோபப்படல, ஒன்னும் பண்ணல. அவன் அந்த யுத்தம் செய்து அவர்களை துரத்தினான் என்று வேதத்தில் வாசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி கூட்டம் நமக்கு முன்னாடி நிக்கும். ரொம்ப கொண்டாடுற கூட்டம் இருக்கு. நம்ம எங்க கொண்டாடுறது, திண்டாடுற கூட்டமா இருக்கு நம்ம. ஆனா அவன் கொண்டாடுற கூட்டமா இருக்கும். நல்லா அவன் கொண்டாடுவான். அவன் பயங்கர ஜாலியா இருப்பான். நமக்கு விரோதமா இப்படிலாம் நடக்கும். தாவீது அதெல்லாம் மேற்கொண்டான். எல்லாரும் எளிமையா இருப்போமா? அடுத்த வாரம் இதை தொடர்ச்சியா நான் பேசுறேன். தாவீது கொள்ளைகளை ஜெயிப்பதற்கு அவன் செய்த 4 காரியங்கள் அடுத்த வாரம் சொல்றேன். இப்போ அவன் ஜெயித்த 5 கூட்டங்கள் சோத்ரு. நம்ம ஜெயிக்க வேண்டிய, நம்ம மேற்கொள்ள வேண்டிய 5 விதமான கூட்டம். கல்லனின் கூட்டம். எல்லாரும் சொல்லுங்க. நான் ஜெயிக்க வேண்டிய, கண்டுகொள்ள வேண்டிய, நான் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கூட்டம் கல்லனின் கூட்டம். அதை நான் ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். 2வது கல்லெறிந்த கூட்டம். நமக்கு விரோதமாக செயல்படுகிற, எப்போ என்ன வரும்னே தெரியாது அப்படி ஒரு கூட்டம். சண்டை வருது, யுத்தம் வருது, அழுகை வருது, வேதனை வருது. அப்படி நமக்கு விரோதமா செயல்படுகிற கூட்டம் நமக்கு விரோதமா எழும்பி வரும். ஆனா தாவீதோட செயல்பாட பாருங்க. அவன் பொறுமையா இருந்தான். தேவனிடத்துல மட்டும்தான் சொன்னான். சோத்திரம். 3வது சோம்பேறி, களைப்பின் கூட்டம். ஆமென். அல்ல சோம்பலின் கூட்டம். அதை கண்டு அவன் சோர்ந்து போகல. அவன் அவைகளை ஜெயிப்பதற்கான முயற்சிகளை செய்தான். அவனுக்கு அப்படியே விட்டுட்டு அவன் அடுத்த காரியத்துக்கு நேராக பயணித்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்க என்ன செய்யறீங்க? 4வது கைவிடப்பட்ட ஒரு சத்துருக்களின் கூட்டம். அவர்கள் மத்தியில வந்து அவனை காப்பாற்றினான். தன்னையும் காப்பாற்றி அவனையும் காப்பாற்றி அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவனுக்கு உதவி செய்கிறான் பாரு. கைவிடப்பட்ட கூட்டம், எதிரியின் கூட்டம், சத்துருக்களின் கூட்டத்திற்கு அவன் சப்போர்ட்டா இருந்தான். அவன் உதவி செய்தான், அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தான். அவன் தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்தது, ஜெயம் வந்தது. காரணம், இந்த இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு முன்பதாக நீ என்ன செய்கிறாய்? 5வது ஒரு கூட்டம் சந்தோஷம், களிப்பின் கூட்டம். நமக்கு முன்னாடி ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறானா அவனை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். அப்படி நம்ம செலவிடக்கூடாது. சந்தோஷமா இருக்க, நல்ல சந்தோஷமா இருப்பா, நல்ல ஹாப்பியாரு. உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன். தாவீது அவர்களை பார்த்து அவனை ஒன்றும் செய்யல. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குணங்கள் வருகிறது? எப்படிப்பட்ட கேரக்டர் நமக்குள் இருக்கிறது? நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா.